வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கம் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்கள் தான். சின்னது பெருசுமாக ஒரு 6 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். ஸோ அந்த புத்தகங்களை பற்றி தான் அறிமுகப்படுத்த போகிறேன். அதற்கு முன்னாடி இப்போ சென்னை புக் ஃபேர் 2025 தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அது டிசம்பர் 27 தொடங்கி இருக்குது. ஜனவரி 12 வரை நடைபெறும். ஸோ அவசியம் சென்னை புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். 48வது சென்னை புத்தக திருவிழா. இது குறித்து ஃபுல் விழாக் ஒரு 678 ஸ்டால் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் 4 பார்ட்டாக. ஏன்னா வழக்கமாக சென்னை புக் ஃபேர் 3 பார்ட்டு தான் போடுவேன். வர வர அதாவது கட்டிங் பண்ணி ஒட்ட முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரிஜினலாக 150 நிமிஷம் கிளிப் பண்ணிட்டு இருந்துச்சு. 77 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணி 4 பார்ட்டாக போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு சிரமமான ஒர்க்கு தான் இருந்தாலும் பண்ணியிருக்கேன். அதில் சில ஸ்டால்ஸ்லாம் விட்டு போயிருக்கும், அதுக்காக வச்சுக்காதீங்க. வீடியோ நீளத்துக்காக தான் அதெல்லாம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த இதில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் இந்த டிசம்பர் மாதத்தில் வாசித்த புத்தகங்கள் அதை குறித்து பார்க்கலாம். முதல்ல எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மறைக்கப்பட்ட இந்தியா. இது ஒரு கட்டுரை தொகுப்பு, வரலாறு சார்ந்த கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை குறித்த வரலாறு தான் எல்லாமே. பல்வேறு தலைப்புகளில் இந்தியாவை மையப்படுத்தி எழுதப்பட்ட வரலாறு கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை பற்றியும் தனி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு புத்தகங்கள் சில புத்தகங்கள் தனியாகவே நான் வீடியோ போடுறேன். அதில் டீட்டெயிலாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா பல இடங்கள் ரொம்பவே வாவ் சூப்பர் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இருந்துச்சு. எஸ்ராவோட புத்தகங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுவும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த புத்தகம் 2024 டாப் 10 புத்தகங்களை இடம் பிடித்தது. சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் தான் வாசித்தேன், பட் டாப் 10 இடம் பிடிச்சிருக்கு. தாசிகள் மோசவலை அல்லது மதிபெற்ற மைனர். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ திராவிட இயக்க முன்னோடிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். திராவிட இயக்கத்தில் இணைந்து பெண்களுக்காக போராடிய ஒரு முக்கியமான நபர், சமூக சீர்திருத்தவாதி இப்படி எல்லாமே சொல்லலாம். இதோட புத்தகத்தை பொறுத்தவரையும் வடிவ நேரத்தில் சில குறைகள் இருக்குது, கதைகளோட லாஜிக்கில் சிக்கல்கள் இருக்குது. இருந்தாலும் தாசிகள் அவருடைய உலகத்தை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல புத்தகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தையும் நம்ம டீட்டெயிலாக தனியாக டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இது பல பேரை மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் கூட. ஸோ சில பேருக்கு இதை படிக்கும்போது ஏன் இவ்வளோ மோசமாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். தாசிகள் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த புத்தகம் இது பார்த்தோன்னா வண்ணநிலவனோட புத்தகம் தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு சிறுகதை இது. இந்த எஸ்தர், இந்த தொகுப்பு பார்த்தோன்னா சிறுகதை தொகுப்பு. எஸ்தர் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கதைகள் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த தொகுப்பு என்னை கவரலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏமாற்றம் அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒருவேளை இந்த புத்தகம் ஏன்னா அந்த கதைகள் ஒவ்வொன்றும் எழுதப்பட்ட காலம் 1970கள். அதனால நம்மளால் 100% அதில் கனெக்ட் பண்ணிக்க முடியலையா? ஏன்னா ஒரு சில கதைகள் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுனால அந்த கதையை படிக்கும்போது ஓகே இந்த கதை இப்படி தான் போகுது, இதை நோக்கி தான் பயணிக்குது, எழுத்தாளர்கள் தான் சொல்ல வரார் அப்படின்னு கதையோட போக்கிலே புரிஞ்சுக்க முடியுது. எஸ்தரை பொறுத்தவரையும் எஸ்தர் மட்டும் இல்லை, இந்த கதையில் உள்ள இந்த தொகுப்பில் உள்ள எல்லா கதைகளுமே ஒரு மாதிரி பசி, பட்டினி, வறுமை இதை தான் சொல்லுது. தொகுப்பே வறுமையின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை 100% சில இடங்கள் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எஸ்தர் பொறுத்தவரையும் நமக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால என்னமோ அந்த கஷ்டத்தை படிக்கும்போது நம்ம 100% கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு பசுமை புரட்சி, அது இது அதிக உரம் அப்படி இப்படின்னு சொல்லி விளைச்சல் அதிகப்படுத்தினோம். நம்ம பஞ்சகாலத்தை அனுபவிக்கலை. ஏன்னா எஸ்தர் ஒரு பஞ்சகாலத்து கதைன்னு சொல்லலாம். நம்ம பஞ்சத்தை அனுபவிக்காதனாலே என்னமோ 100% கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லலாம். மற்றபடி சில பேருக்கு ரொம்பவே செட் ஆகலாம். ஆனால் முழுக்க ஒரு மகிழ்ச்சிகரமான கதை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு வறுமை நிறைந்த சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். எஸ்தர் நற்றினை பதிப்பம். அடுத்ததா முதல்ல பார்த்தோன்னா மறைக்கப்பட்ட இந்தியாவை தான் நமக்கு தேசாந்திரி பதிப்பகம் தான். தாசிகள் மோசவலை தமிழ் குடியரசு பதிப்பகம். இப்போதைக்கு ரீபிரிண்டில் திராவிடியன் ஸ்டாக் அதில் கிடைக்கிது. சென்னை புக் ஃபேர்லேயே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஸ்தர் பொறுத்தவரை நமக்கு நற்றினை பதிப்பகம். அடுத்தது ஒரு குட்டி புத்தகம், உயிரை குடிக்கும் புட்டி நீர், நக்கீரன், காடோடி நக்கீரன் அவர்கள் எழுதியது. வாட்டர் பாட்டிலை வாங்கி நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத மையமாக வச்சு அதை ஆணித்தரமான தரவுகளோட நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். சின்ன புத்தகம், குட்டியாக இருக்கே அப்படின்னு நினைக்கோன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த புத்தகத்தை படித்த நேரமும் என்னமோ நான் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். சென்னை புக் ஃபேர் போகும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகல.
திருப்பி வாட்டர் கேன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தண்ணி அப்படி தெவிக்குது. இந்த புத்தகம் மூளைக்குள்ள ஓடுது, ஏடா இவ்வளோ நாள் நீ வாட்டர் பாட்டில் வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும், இப்போ புட்டி நீர் படிச்சிருக்கோம், வாட்டர் பாட்டில் வந்து வாங்கவே கூடாதுன்னு படிச்சிருக்கோம், இந்த நேரம் பார்த்தா வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு இப்படி ஒரு கேன் வாட்டர் வாங்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பெரிய மன போராட்டமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறுதியாக என்ன நடந்துச்சுன்னா, வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா இல்லையா, இல்லை தண்ணி தாகத்தோடய செத்துட்டனா அப்படிங்கிறத குறித்து இந்த புத்தகத்தை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய அறிவியல் தகவல் இருக்குது. அதை சொல்லும்போது நான் பட்ட சிரமங்களையும் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். அடுத்தது, ஏன்னா இந்த புத்தகத்தில் அந்த தண்ணி தாகத்தின் போது எனக்கு வேற பல புத்தகம்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்லுவோம். அடுத்து தந்தைக்கு ஒரு இடம். இந்த புத்தகம் வந்துட்டு அன்னி எர்ணம் எழுதியது. தமிழில் வந்து எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி மொழிபெயர்த்திருக்காரு. காலச்சூடு பதிப்பகம். இந்த அன்னி எர்ணமும் சரி, தந்தைக்கு ஒரு இடமும் சரி, புட்டி நீரும் சரி, அதுக்கடுத்து இன்னொரு புத்தகம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு சிகாமணி சார் தான் அனுப்பி வச்சிருந்தார். வருடத்தில் ஒரு 2-3 முறை எனக்கு ஸ்பெஷலாக நிறைய புத்தகங்கள் அனுப்பி வைப்பார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் வாசிக்காமலே வச்சுருப்பேன். இந்த வாட்டி சொன்னேன், சார் நீங்கள் அனுப்புனதுக்காகவே உங்கள் புத்தகத்துலேருந்து சில இதை எடுத்து நான் வாசிக்கிறேன் சார் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வாசித்தேன். அவர் அனுப்பிய புத்தகங்கள்லேருந்து எடுத்து வாசிச்சதான் இந்த அடுத்து புட்டி நீரும் சரி, தந்தைக்கு ஒரு இடம் சரி, அடுத்த புத்தகம் சரி. ஸோ இது மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புக் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, சில பேர் அமௌண்ட் கொடுக்குறீங்க. அவங்களுக்குலாம் உண்மையிலே இந்த நேரத்தில் பெரிய நன்றி. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனலை இயக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ சென்னை புக் ஃபேர் போயிட்டு வந்த செலவு பார்த்தோன்னா, போக்குவரத்து செலவு ஒரு 1000, சாப்பிட்டது 1200-300 ரூபாய்க்கிட்ட, அது போக புக்ஸ் வாங்கினது, இதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புத்தகங்கள் வாங்குறதுக்கும் சரி, புக் ஃபேருக்கு போகிற பயண செலவுகளையும் சரி, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் கூட அந்த சூப்பர் தேங்க்ஸ் பட்டன்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணாலும் சரி, டெஸ்கிரிப்ஷனில் மெயில் அட்ரஸ் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணாலும் சரி. உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய தொடர்ச்சியாக இயங்குறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக தந்தைக்கு ஒரு இடத்தை பற்றி சொல்லணும்னா, இதோட முன்னுரை சொல்கிறது பார்த்தோன்னா, ஒரு படிக்காதனால ஒருத்தர் எப்படி கஷ்டப்படுறாரு, படித்ததுனால அவருடைய மகள் எவ்வளோ வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னுரை சொல்லணும். பட் கதைக்களம் அந்த முன்னுரைக்குள்ளே தான் 100% ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இது பியூராக எழுத்தாளர் அவங்க அப்பா இறந்தபோது அவரை நினச்சி பார்த்து அவருடைய நினைவலைகள்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய அப்பா சின்ன வயசில் அப்படி ஒரு கூலி தொழிலாளியாக பண்ணையடிமை முறையில் இருந்தார். அடுத்து ஒரு ஆலை தொழிலாளியாக இருந்தார். இதனால் குடும்பம் எப்படி மாற்றம் அடைஞ்சு, என்ன கஷ்டப்பட்டோம், அல்லது எப்படி கொஞ்சம் மேம்பட்டு போனோம் அப்படிங்கிறதான். இதப்படி எழுத்தாளர் படிப்பறிவுனால வந்து அவர் முன்னேறி ரொம்ப செல்வ செழிப்பில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த காட்சியும் இல்லை கதையில். ஸோ அந்த முன்னுரைக்கு அப்படியே பொருந்தா கதைன்னு என்னால் சொல்ல முடியல. பட் ஒரு நல்ல நினைவலைகள் தந்தையை பற்றி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா எங்கள் அப்பா இப்படி எப்போதும் முறைச்சிக்கிட்டு இருப்பார், இந்த நேரத்தில் என்ன செய்வார், ஃபோட்டோவில் இப்படி போஸ்ட் கொடுப்பாரு, அவர் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பார் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அந்த கனெக்டிவிட்டி நம்ம கட்டாது. இதே பார்த்தோன்னா அசோகமித்திரனுடைய கதைகள், தந்தை அப்பாவின் வேட்டியோ அல்லது அப்பாவின் நண்பரோ நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், நான் பேரை இப்போ மறந்துட்டேன். அவர் வந்து அசோகமித்திரனுடைய கதைகளில் வந்துட்டு தந்தைக்காகனு கூட ஒரு சிறுகதை நம்ம சேனலில் இருக்குது. அசோகமித்திரனும் அவர் தந்தை சிறு வயதில் இருந்தவர். அவர் அவங்க அப்பாவை குறித்து எழுதிய கதைகள் எல்லாமே ரொம்ப நம்ம கனெக்ஷன் இருக்கும், நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். உள்ள நமக்கு அந்த தமிழில் எழுதியிருக்காரு, இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல், அல்லது அந்த நிலம் வேறுபடுது, இது வந்து பிரான்ஸ்லேருந்து அவங்க எப்படி இருந்தாங்க அந்த காலகட்டம், அங்கே உள்ள பண்ணை அடிமை முறை, அங்கே உள்ள வாழ்வியல் முறை, அதை சொல்லுது. இதனாலேயும் நமக்கு 100% கனெக்ட் ஆகலாம். ஆனால் அசோகமித்திரன் அவங்க தந்தையை குறித்து எழுதினதெல்லாம் நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகங்களை வாசிச்சு பாருங்க. தந்தைக்காக அந்த சிறுகதை நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அடுத்தது முடிஞ்ச நான் இந்த புத்தகத்தை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்கிறேன், இதோடையும் அசோகமித்திரனுடைய அந்த கதைகளை பற்றியும். அடுத்து ராமன் வனவாசம் போன வழி ஒரு தேடல். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். இந்திய இலக்கியம் சீர்சேந்து முகோபாத்தியாயை, அதாவது வங்க மொழி எழுத்தாளர், அவர் எழுதிய புத்தகம். தமிழில் ஸ்ரீனிவாசன் மொழிபெயர்த்திருக்காரு. இது வந்து இதை படித்ததுனால கரெக்டாக புக் ஃபேரை போகிற முன்னாடி இந்த புத்தகத்தை படித்தேன். அதனால எனக்கு புக் ஃபேரில் ராமாயணம் குறித்து நான் ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். புக் ஃபேரில் வாங்கிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும். ஏன்னா ராமாயணத்தை வேறொரு கோணத்தை, இது ஒரு ஆக்சுவலி பயண கட்டுரை தான். இந்த ராமாயணம் வந்துட்டு ராமன் போன வழியில் போனோம் அப்படிங்கிற ஒரு பயண கட்டுரை தான். பட்டு ராமாயணத்தை குறித்த பல்வேறு வியூ பாயிண்ட்ஸும் சொல்லுது. வேறு வியூ பாயிண்டில் ராமாயணத்தை பார்க்கலாம் அப்படி. அந்த வியூ பாயிண்ட்லாம் போகும்போது இதுக்குள்ளேயே புக்லேயே ஒரு இடத்துல வரும், ஒன்று ராமாயணத்தை புனித நூல்னு சொல்லி ஒதுக்கி வச்சுரு, வரலாற்று பக்கம் கொண்டு போனேன்னா உன் நம்பிக்கை கெட்டு போகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூன்னு, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி சொல்லலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன புத்தகம் தான் இதுவும். ஸோ சின்னது பெருசுமா ஒரு 6 புத்தகங்கள். ராமன் வனவாசம் போன வழி ஒரு தேடல்,
தந்தைக்கு ஒரு இடம், அந்நியர்னு எழுதுனது காலச்சுவடு பதிப்பகம். ராமனும் காலச்சுவடு பதிப்பகம் தான். புட்டிநீர், நக்கீரன் கோபால். படித்த நேரத்துக்கும் என்னமோ நான் தண்ணிக்காக ரொம்ப பாடுபட்டேன். அதாவது காடோடி பதிப்பகம் தான். அடுத்தது எஸ்தர், நற்றினை பதிப்பகம், வண்ணநிலன்றது. தாசிகள் மோசவலை, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் எழுதியது. மறைக்கப்பட்ட இந்தியா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. எஸ்தர் மட்டும் தான் கொஞ்சம் டல் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பான ஒரு தொகுப்பு. டிசம்பரில் வாசித்த புத்தகங்கள் இவ்வளவு. பார்ப்போம். அடுத்த புது வருடம் வருது. இப்போவே அட்வான்ஸாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். புது வருடத்தில் எவ்வளோ புத்தகங்கள் வாசிக்க முடியுது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.